சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அன்னை டிவி மற்றும் ரெடில் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய நவராத்திரி ஸ்பெஷல் 2025 சீசன் 6. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 8ல் இருக்கும். ஸோ இந்த டே 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறைய விஷயங்களை வந்து நிறைய மக்களோட மீட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு டே 8 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலியோட தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள அப்படியே கேட்ச் பண்ணி உழுவுல வந்துட்டோம். ஸோ இவங்களோட நம்ம நிறைய செலிப்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஹேமாவதி. ஹேமாவதி, என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. கலைவாணி. கலைவாணி, நீங்களும் ஹவுஸ் வைஃபா? ஹவுஸ் வைஃப். ஓகே, நீங்க உங்க பேர்? ஸ்ரீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டிஸ்ல. வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டிஸ்லயா? ஓகே, அப்போ ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா இவங்க தான் வித்துருக்காங்க போல இது. ஓகே, அந்த பிறகு தான் இங்க வந்து பாருங்க. ஆமா, என்ன பண்றீங்க வள்ளிமயில்? அங்க அக்கவுண்ட்ஸ் பார்க்கறேன். அக்கவுண்ட்ஸ் பாத்தீங்களா? சூப்பர். உங்களுக்கு சார் தெரிஞ்சவர் தான், அவருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுறேன். பார்த்தார் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. ஜீவிதா. ஜீவிதா. ஓகே, தெரியுறாங்களா ஜீவிதா? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கறாங்களா? என்ன 10th? நீங்க கிட்ட சொல்றேன்ட்டீங்க. 10th. ஓகே, என்ன பிளான் இருக்கீங்க? பயோமேக்ஸ். பயோமேக்ஸா? மேக்ஸா? அதுலயும் மேக்ஸ்லயே பயோமேக்ஸ். அம்மாடி. ஓகே, ஃபைன், சூப்பர். என் பேர் லலிதா. லலிதா. ஓகே, உங்க பேர்? செல்வராணி, ஹவுஸ் ஒய்ஃப். செல்வராணி. ஜெயலட்சுமி, ஹவுஸ் ஒய்ஃப். ஐயோ, அடுத்தது நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும்ன்றனாலே அப்படியே வந்துட்டு ஜெயலட்சுமி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு அட்டெண்டன்ஸ் போட்டுறாங்க. ஃபுல்லாவே எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. மீனா. மீனா. ஓகே, பாப்பா பேரு? ரோஷித். ரோஷித். ஓகே, வெரி குட், ஃபைன், வெரி ஃபன்னு. இங்க இருக்க குழந்தைங்க எல்லார்கிட்டயும் ஒரு வாட்டி கேட்டறலாம். உங்க பேர் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டப்பு டப்புன்னு. பவிஷ்கா. பவிஷ்கா. உங்க பேரு? விகே ஹரிணி. விகே ஹரிணி. விகே ஹேர் ஆயில் மாதிரி இருக்கு. உங்க பேரு? தன்சிகா. டான்சிகா. நைனிகா. என்ன தன்சிகா நைனிகா? தெரியாதா? ரக்ஷிதா. ரக்ஷிதா. உன் பேர் சொல்றா? கோஷிதா. கோஷிதா. ஒரு தாகி போதி விகே அப்படின்னு ஒரு பயங்கரமா இருக்கு. சோ என்னமா? விகேன்றது இனிஷியல். விகேன்றது இனிஷியல், எனக்கு தெரியாம போச்சு. ஓகே, சாரிமா தங்கம். ஓகே, ஃபைன். ஸோ ரொம்ப அழகா வந்து இவ்வளோ அற்புதமா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இந்த நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்றத வந்து இவ்வளோ அற்புதமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கீங்களே. ஸோ இதோட விரிவாக்கம் என்ன, இதோட தாக்கம் என்ன, 2 விஷயம் மக்களுக்கு சொல்லுங்க. விரிவாக்கன்னா அம்மா 3 பேருமே வந்து இப்போ அவதாரம் பண்ண மாதிரி, சிவனுக்கு ஒரு ராத்திரின்ற மாதிரி அம்பாளுக்கு வந்து 9 நாளும் நவராத்திரி. அதை வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்டாச்சுவா, பொம்மைங்கெல்லாம் வந்து ஸ்டாச்சுவா வச்சுருக்காங்க. அவங்க வந்து இங்கே எல்லாரையும் வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணுன்றதுக்காக பொம்மைங்கெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருக்கோம். பாரு, கடவுளை கூட வந்து சிவனுக்கு ஒரு ராத்திரி தான், அம்மனுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. அதான் ஸ்பெஷல். ஓகே, ஸோ ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இணைச்சிருக்காங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுலேயுமே வந்து யாருமே இல்லை, எல்லாருமே இணைஞ்சு எல்லா விஷயங்களும் அதில் வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். 9 அறிவு வரைக்கும் இருக்கு. ஒரு அறிவு ஜீவராசியிலேருந்து தலைவருங்க, அந்த அவதாரம் எடுத்தவங்க, அப்புறம் அஷ்டலட்சுமிக, அந்த மாதிரி செட்டாக வாங்கி வச்சு ப்ளஸ் சாமி கும்பிட்டோம்னா நமக்கு அவங்களோட பிளஸிங் நமக்கு கிடைக்கும்ன்றது இதில் ஐதீகம். அதனால தான் வெளியில இருந்து கூட வந்து இங்கே நம்ம பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போனால் அவங்களுக்கும் அந்த ஒரு பிளஸிங் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம். மெயினாக அதுக்கு தான் கிடைக்கும்ன்றது ஐதீகம். எங்களுக்கு வந்து பிரியா கிட்ட வந்து நாங்கள் இங்கே ஆசீர்வாதம் அவளுக்கும் பண்ணி எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதான் எங்களுக்கு 3 வருஷமா ஆனந்தமானது. எங்களுக்கு இங்கே வந்து போனாலே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். வெயிட் பண்ணுவாங்க. இந்த 1 இயர்க்குல இந்த 9 டேஸ் எப்போ வரும்னு வெயிட் பண்ணின்னு இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன் பண்ணும்போது நான் கூட நவராத்திரி ஸ்பெஷல் வைக்கும்போது ரெகுலரா வந்துருங்க. சோ மக்களை நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து இன்னும் இந்த விஷயத்தை வந்து அழகா செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஃபைன். சோ சைலண்டாவே இருக்கீங்களா? உங்களுக்கு நவராத்திரினா என்னன்னு தெரியுமா?
ஏன் முறைக்கிறீங்க? நான் பாவமா இருக்கேன் பார்த்தா. நான் என்ன தெரியாம நல்ல விஷயம் தானே கேள்வி கேட்டேன். ஸ்கூல்ல கேட்கற மாதிரி பயாலஜி பச்சியா, மேக்ஸ் பச்சியா, சயின்ஸ் பச்சியா, இங்கிலீஷ் இதெல்லாம் எவ்வளவு கேட்டிருப்பீங்க. டென்ஷனா இருக்கும்ல. நான் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் கேட்கறேன், கொஞ்சம் கிரியேட்டிவா அதை சொல்லலாம்ல. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் சரி தெரிஞ்சது சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நாங்க பாத்துக்கிறோம். இது வந்து அம்மனுக்கு வந்து 9 days வந்து பண்ணுவாங்க இந்த பூஜை பண்ணுவாங்க. அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான். டெய்லி சுண்டல் தருவாங்க. அடடா சுண்டல். அதை விட்டுட்டீங்களே. கொலு வைப்பாங்க, எல்லாருக்கும் ஏதாச்சும் தருவாங்க. ஏதாச்சும் எதுவும் தருவாங்க. நீ எப்போ வேணா புல்லு நடத்திக்க, எனக்கு எப்போ வந்து சுண்டல் பிரசாதம் எல்லாம் ரெடியா இருக்குன்றத கரெக்டா வச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் 10th லீவ் விடுறாங்கன்னும் போது மனசு கொஞ்சம் இதுவா இருக்கு. அவர் படிக்கும் போது சரி நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 அம்மனுக்கு ரொம்ப விசேஷமா சாமி கும்பிடுவாங்க. ஆஸ் யூஸ்வல் சுண்டல் தருவாங்க, ரிட்டன் கிஃப்ட் நிறைய தருவாங்க, மெஹந்தி கோன் அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு மாசம் மாசம் வச்சுக்கலாம். மாசம் மாசம் வச்சுக்கலாம். ஆமா, கெட்டு போவாதுல. கெட்டு போவாதா? இல்லனா காசு கொடுத்து 10 ரூபாய் கொடுத்து வாங்கணும்ல. போன வருஷம் வாங்குனதே கண்டினியூ பண்றீங்களா? அவங்க வச்சுக்கிறதுக்கு. நீங்க வச்சுக்கிறது. ஓகே ஃபைன் சூப்பர். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ டான்ஸு பாட்டு எல்லாமே வந்து அற்புதமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்துல. ஸோ அந்த பாப்பா வந்து பாடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க 2 வார்த்தை பாடுறீங்களா? வாங்க சீக்கிரம் வாங்க. மக்களுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொன்னீங்களா? எல்லாம் இப்படி வாங்க எல்லாரும் பாருட்டோம். ஓகே எல்லாம் பாருங்க. ஓகே 2 வார்த்தை பாடுங்க. ஐகிரி நந்தினி நந்தித தேவினி விஸ்வ விமோகினி நந்ததுதே கிரிவரபூஷிணி வாஷினி வாஷினி விஷ்ணுதி வாஷினி விஷ்ணுதுதே கணபதி ஹேததி கண்டக தும்பினி பூரிக தும்பினி பூரிகதே जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैल्यसुते सरवरवर्षिणि गुरुमुरवर्षिणि गुरुमुरवर्षनवर्षनदे. தேங்க்யூ. இதே மாதிரி அப்படியே கண்டினியூஸா திருக்குறள் சொல்லுங்க. 1300 திருக்குறள். ஐயோ அங்கிள் இதெல்லாம் ஸ்டடீஸ் எல்லாம் கேக்குறாங்களே. ஷாக் ஆயிட்டாங்க. ஓகே ஸோ ஆல் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஃபுல்லாக கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் எல்லாருமே வந்து பக்காவாக கலக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் பாட்டு போடுவீங்களா? நோ நோ அப்படின்றாங்க. ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ரெடில் ஜிஆர்டி யார் யாரெல்லாம் போயிருக்கா? அங்கே போயிட்டா கம்பெல்லாம் வாங்கிட்டு வருவோம், இதுவெல்லாம் தருவாங்க, ப்ரைஸ்லாம் தருவாங்க, வாங்கிட்டு வருவோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மக்களே. அதாவது நவராத்திரி பத்தி கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்க இந்த மாதிரி 9 நாள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஜிஆர்டின்னு சொன்னாலே எல்லாரும் குஷி ஆயிடுறாங்க. அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நகை தங்கம் இது எல்லாத்தையும் பிடிக்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அங்க யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது? பேர்லாம் தெரியாது. ஆனா லேடிஸ்ங்க மோஸ்ட்லி பேர் முதல்ல சொல்ல மாட்டாங்க. லேடிஸ் கொஞ்சம் நமக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ரேட் எதனா குறைக்க சொன்னோம்னா மேனேஜரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணி வாங்க சொல்லுவாங்க. அதுலயும் நாங்க லேடிஸ் என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரூபாய் எதனா குறையுமான்னுட்டு நாங்களும் ஒருக்கா போய் கேட்போம், கொஞ்சம் குறைச்சு பாருங்க அப்படின்னுட்டு. அப்புறம் அந்த மேனேஜர்ல சரி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அவங்க ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணாலும் எங்களால ஒரு 5 ரூபாய் குறைஞ்சுதேன்னு ஒரு சந்தோஷம். சந்தோஷம். அதுதான் 5 ரூபாய்க்கு நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு 5 ரூபாய் குறையுது இல்ல. சொல்லும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க. ஓகே சோ சீட் எல்லாம் போட்டுருக்கீங்களா? சீட் எல்லாம் போடல சார். சீட்டெல்லாம் போடலையா? சீட்டெல்லாம் போடுங்க. இன்னும் பெனிஃபிட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதுல இருந்து நீங்க வந்து அதிகமா வந்து கம்மி பண்ணி கேட்கலாம். இப்போ தீபாவளி ஆஃபர் ரெடியா இருக்கு. ஸோ போய் விசிட் பண்ணுங்க. சூப்பரா வந்து இந்த தீபாவளியை நம்ம ஜிஆர்டியோட செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே ஓகே நானும் இருப்பேன், நீங்களும் வாங்க, மக்கள் நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜிஆர்டில செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த டே 8ல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட பயணங்கள் வந்து சூப்பராக போயிட்டே இருக்கு. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மக்கள் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து எங்கே கலவரம் ஆகிடும் போது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் உள்ள ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், சந்தோஷம், அதை அப்படியே பொங்கி நான் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே வந்திருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒரு ஃபேமிலியோட தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
குமாரி. குமாரி. உங்க பேரு? ரக்ஷிதா, ரக்ஷிதா. உங்க பேரு? தன்சிகா, தன்சிகா, பவிஷ்கா, பவிஷ்கா. ஓகே, அதே காஸ்டியூம் அதே டைலர் அப்படின்னு இருக்கு. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. லதா. லதா. உங்க பேரு? கவினேஷ், கவினேஷ். செல்வராணி. செல்வராணி. ஓகே. பேரு? தரணி சாய். தரணி சரண். ஓகே. ஸோ ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பட் ஒரு தனித்துவம் இருக்கும்ல, நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னும் போதே ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ அவங்க சொன்னாங்க லாஸ்ட் வீட்டில எல்லாம் பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 3 தேவதைகளுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து பண்றோம். சிவனுக்கு வந்து 1 ராத்திரி, அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ராத்திரி அப்படிலாம் சொன்னாங்க. அதை தாண்டி வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம்ல, இன்னைக்கு நவராத்திரி நான் வந்து வச்சாலே என் ஃபேமிலியில் வந்து ஒரு பிரச்சனை தீரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அது என்ன மாதிரி ஒரு பிரச்சனை? எதனா ஒரு வந்து உங்களுக்கு எதனா சார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கா? இல்லை உங்களுக்கு வச்சவங்க நீங்க வச்சு உங்களுக்கு விசிட் பண்ண வந்திருப்பாங்களே, அவங்க யாருன்னா எதனா ஒரு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுல அது மாதிரி எதனா ஒரு 2 வார்த்தைகள் மக்களுக்காக. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி நான் செகண்ட் இயராக இது நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 3 days லக்ஷ்மி, அப்புறமா சரஸ்வதி, அப்புறம் அம்மன், இப்படி இந்த வழிபாட்டில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனியன், என்னோட இது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ எப்போவுமே எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், ரீயூனியனாக இருந்தால். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சு பேசிக்கிறதுக்காகவும் என் வீட்டில் சாமி வச்சுட்டு எல்லாரும் வந்து பாசிட்டிவாக இருந்துட்டு போகிறதுக்கான ஒரு ஹாப்பினஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து எப்போவுமே லைஃப் லாங்காக கிடைக்கணும், எல்லாரும் என் கூட இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நல்ல விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு ஆசையாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், இது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு அப்புறம் இந்த லைஃப்பில் வந்து நல்ல பாசிட்டிவாக தான் வந்துச்சு. எதுவுமே வந்து பெருசாக இம்பேக்ட் இருந்தாலும் அதை எனக்கு வந்து ஃபோர்கோ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சு பண்ணதுனால லைஃப்ல நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்துச்சு லாஸ்ட் இயர்லேருந்து. ஸோ வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. அதே மாதிரி நாங்கள் குட்டி பசங்களுக்குலாம் வந்து இந்த கொடுத்து ஹாப்பி பண்ணுறது, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலாக ரீயூனியன் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் ஆனது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். எல்லாருமே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சூப்பருங்க, ஃபைன், பக்காவாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பாக்டாக அவங்க சொல்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்லேருந்து சொல்லும் போதே நம்மளுக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஸோ ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து தெரியுது எங்களுக்கு ஆக்சுவலி பார்க்கும்போது. ஓகே, ஸோ உங்கள் பேர் சொன்னீங்க, ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, கொண்ட கரக்கரா. ஓகே, ஃபைன். ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக பேசணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எப்பவுமே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதால் நிறைய பேர் பயனடையணும், நம்மளும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து உங்களோட வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, அந்த எனர்ஜியை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு இருக்குது, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வரலட்சுமி. வரலட்சுமி. ஏங்க வரத்துக்குள்ளேயே அப்படியே டப்புன்னு அங்கே கை கட்டுறீங்க? இல்லை, அவங்க வீடு. யார் வீடாக தான் இருக்கு? நம்ம வீடு, அவ்வளோதான். ஓகே, ஃபைன். பேர் என்ன சொன்னீங்க? வரலட்சுமி. வரலட்சுமி. நீங்களே அப்படி அமுச்சு விட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? வரலட்சுமி. ஓகே, உங்கள் பேர்? என் பேர் வந்து கிருத்திகா. கிருத்திகா. ஓகே, எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க? இது 7 years. 7 years. இங்கே வந்து 7 years இல்லை, இங்கே வந்து 3 years ஆகுது. நாங்கள் 7 years-ஆக வச்சுட்டு இருக்கோம். ஆமாம். சூப்பர் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வேலு சார். வேலு. சூப்பர் சார். ஸோ இந்த நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னும் போது வீட்டில் எல்லாரும் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இது வந்து குழந்தைங்களோட விருப்பம் பட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பொம்மையோட லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கையோட ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே குழந்தைங்க ஆசைப்பட்டு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு 5லேருந்து ஒரு 10 படி வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார். இது எல்லாமே நம்ம வந்து நினைக்கிறது இல்லை சார். கண்டிப்பாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது படிப்படியாக டெவலப் ஆகி போகிறதுன்றது வந்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மனசு இருக்கணும். பட் அது தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து தோணும் இல்லையா? அது குழந்தைங்க மூலியமோ யார் மூலியமோ சொல்ல முடியும். என் பையன் மூலியமா தான் தோணுச்சு எங்களுக்கு. இவங்க தான் கேட்டாங்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் முன்னோர்கள் பாட்டி வீட்டிலலாம் வைப்பாங்க. கொலு பழக்கம் வரைக்கும் எங்கள் மாமா வீட்டில் இதை விட பெருசாகவே இருக்கும்.
நாங்க அவங்கள பார்த்து தான் கொஞ்சம் வச்சோம். இவங்க இந்த ஆசைப்பட்டாங்க. பக்கம் வச்சிருவோம் இன்னும் பெருசாகும். ஆமா, இப்பயே இந்த வருஷமே இன்னொரு படிக்கட் வைக்கிறதா தான் இருந்தோம். சரி நெக்ஸ்ட் இயர் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, எங்க போயிட போகுது அடுத்த ஆமா. வருஷம்? உங்க பேர் சொல்லுங்க. அபிஷேக் பிரியன். அபிஷேக் பிரியன். ஓகே, ஸோ நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி தோணுச்சு, எப்படி நீங்க இதை போய் அப்ரோச் பண்ணீங்க வீட்ல? நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போவோம். அப்ப நான் வந்து சின்ன பையன் போகும்போது கொலு வச்சிருந்தாங்க. ஓகே. கொலு வச்சிருந்தப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. நம்மளும் வைக்கலாமான்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. சூப்பர். நான் அடம் பிடிச்சேன் வைக்கணும்னு சொல்லி. அடம் முடிச்சிட்டீங்க. ஓகே, ஏன் எதனால அவ்வளோ வந்து ஒரு இது? எனக்கு பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. பிடிச்சிருந்தது. சாமி எல்லாம் பிடிச்சிருந்தது. சாமி எல்லாம் பிடிச்சிருந்தது, அதனால. ஓகே, தெளிவாக தான் இருக்கீங்க. ஃபைன். இதே மாதிரி பக்கத்து வீட்டில் யாருன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எதனா சொல்லியிருக்கீங்களா? சூப்பர், எல்லாத்துக்கும் ஓகே, ரெடியாக இருக்காரு. பாப்பா பேர் என்ன? விகே ஹரிணி. விகே ஹரிணி. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து வீட்டில் கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காருல்ல, அப்போ நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். ரொம்ப நீ வந்து அண்ணன் வந்துட்டு நான் கொலு வச்சே ஆகணும்ன்ட்டு அம்மா கிட்ட கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? சரியா எனக்கும் ஒத்துக்குச்சு ஓகேன்ட்டேன். ஓ, நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. ஃபைன். அப்ப நீங்க எதுவும் கேட்கல அம்மா கிட்ட? கேட்கல. வெறும் எனக்கு பதிலா அவன் கேட்டானே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரியா? அதுக்கப்புறம் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. கேட்டா எவ்வளவு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. படிக்கட் வைக்க. சோ நீங்க என்ன, உங்களுக்கு எப்படி ஐடியா தெரியும்? அண்ணன் வந்து வேற இடத்துல போய் பார்த்து ஒரு ஐடியா இருக்கு, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க எப்படி அதை? ஆனா நான் டிவில பார்த்து டிவில பார்த்துட்டீங்க. ஓகே, என்னன்னா இருக்கும் நவராத்திரினா? என்ன நவராத்திரினா ஒரு ஸ்பெஷல் பாருங்க மக்களே. ஸ்பெஷல்னால தான் பண்றாங்க. ஸ்பெஷல்னால தான் பண்றாங்க. சாமி கும்பிடுறதுக்கு தான் பண்றாங்க. சாமி கும்பிடுறதுக்கு தான் பண்றாங்களா? அப்படியே அம்மனே வந்து பேசுற மாதிரியா இருக்கீங்கன்னா நீ பேசினுக்கிற கேள்வி கேட்டுனுக்கிறன்ற மாதிரி. ஓகே, எந்த ஸ்கூல் பண்ணீங்க? எல்லைட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எம்ஏ நகர். ரெடில்ஸ், சென்னை 52. ஓகே, சோ எந்த ஸ்டாண்டர்ட்? 3rd ஸ்டாண்டர்ட், பி செக்ஷன். கிளாஸ் மிஸ் பேர் என்ன? ஜோதி லட்சுமி. ஹாய் சொல்லிருங்க உங்களுக்கு. ஜோதி லட்சுமி ஹாய் சொல்லுங்க மிஸ்ஸுக்கு. ஹாய் மிஸ். ரொம்ப அழகா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து எவ்வளோ அழகாக வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அழகான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குல்ல, இதை பண்ணணும்னு ஒன்று ஓகேன்ட்டிங்களா? பசங்களோட விருப்பம் தான், எங்க 2 பேரோட விருப்பமும். அவங்க எது சொன்னாலும் நல்லதா இருந்தா அதை கண்டிப்பா நாங்க 2 பேருமே ஏத்துப்போம். எல்லா விஷயமே, எந்த விஷயம் பசங்க சொல்றாங்களோ அதை தாண்டி வேற என்னலாம் சொல்லியிருக்காங்க? இப்போ எதனா சொல்லியிருக்காங்களோ இப்போ உங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஐடியா இருக்கு? இப்போ கொலுவுல கேக்குறீங்களா? இல்ல, கொலு தாண்டி வேற. கொலு தாண்டினா இவங்க இன்டர்நேஷனல் போகணும்னு ஆசைப்படுறாங்க. சிலம்பம் கேக்குறாங்க. நேஷனல்ல ஜெயிச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு இவங்க பரதம் அதை கேட்டாங்க. சரி, ஆசைப்பட்டதை நாங்க செய்யறோம். சூப்பர். இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு குழந்தையும் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படியே இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இவங்களை பிளஸ் பண்ணிக்கலாம், இவங்க கிட்ட இருந்து நம்ம பிளஸிங் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலி 2-3 விஷயங்கள் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருந்தேன் உங்களோட குழுவில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்திவதர் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயங்கரா, அவர் பேர் என்ன, காஞ்சி பெரியவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஃபோட்டோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் இந்த சிலையா வந்து எங்கே வாங்கினீங்க? இதெல்லாம் எவ்வளோ மெனக்கெட்டு இருப்பீங்க? நாங்க இதை மயிலாப்பூர்ல வாங்கினோம். மயிலாப்பூர்ல வந்து இவங்க தான் எல்லாமே ஒன்னொன்னும் பார்த்து செலக்ட் பண்ணோம். ஒரு இடத்துல நாங்க போனோம், காஞ்சிபுரம் சில பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் மயிலாப்பூர் போனோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்க சாமிங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அது பார்த்தோன்னே பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கணும் இருக்கு, எங்களால் வாங்க முடியல. இருந்தாலும் ஒரு வருஷமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகு, ரொம்ப சந்தோஷம். சூப்பரான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது இவங்ககிட்ட பேசும்போது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த வகையில் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி போயிருக்கீங்களா? நம்ம ரெடில்ஸ் ஜிஆர்டில தான் எல்லாமே வாங்குறது. அதுவும் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்க எல்லா வெள்ளி திங்ஸுமே ஜிஆர்டில வாங்குறது. அதுவும் இவங்க 2 பேர் வந்து உண்டி சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கு. வருஷம் ஜிஆர்டில ஏதாவது ஒரு பொருளை நம்ம வெள்ளியில வாங்குவோம். போன வாட்டி வந்து அந்த
பன்னீர் தெளிக்கிற அந்த பன்னீர் சொம்பு வந்து வாங்கணும். இவங்க இனிமேட் வந்து சொம்பு வாங்கணும். அதுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க பசங்க. இவங்க 2 பேர் சேர்த்து வைக்கிறதுல தான் நாங்க வாங்குற எல்லா வெள்ளி திங்ஸ்மே. சூப்பர். இந்த வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சு வெளியில பொருள் வாங்குறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ரீச்சாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நாங்க. ஸோ இதே மாதிரி எப்பவுமே வந்து சூப்பரா விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். ஓகேவா? கீப் அப். எங்களோட சேனல் சார்பா உங்களுக்கு நாங்க விஷஸ் சொல்லிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷஸ் சொல்றோம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இன்னும் நிறைய எல்லாரையும் வீடியோ எடுத்து இன்னும் நல்லா மேலும் வரணும் சேனலும். நிச்சயமா எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் வந்து தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங்காக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ நகை வாங்குறீங்களோ அவ்வளோ நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக நகை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 100 ரூபாய், அதாவது ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தள்ளுபடி பண்ணி அதுவும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வெளியில் எந்த ஒரு பொருள் எடுக்க வந்தீங்கனாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் டைமண்டில் போனீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து நம்ம தீபாவளி 2025 ஸ்பெஷலா வெயிட்டிங்ல இருக்கு. அது இல்லாம நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதுல வந்து செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸா சில ஸ்கீம்ஸ்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அது இல்லாம நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கேயும் காணாத நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடில் ஜிஆர்டில எக்ஸ்க்ளூசிவா வந்து ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய நியூ பர்ச்சேஸ் எல்லாமே வந்து பிளாக் பண்ணி எல்லாருமே கஸ்டமர்ஸ் வந்து சொல்லிட்டும் போயிருக்காங்க. ஸோ ஸ்கீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து சேமிக்கிற ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்சது 1000 ரூபாயில இருந்து தொடங்கி எவ்வளவு வேணாலும் வந்து அந்த ஸ்கீம்ஸை நீங்க வந்து மாசம் கட்டிக்கிட்டே இருக்கலாம். உங்களால முடியல அப்படின்னா ஒரே ஒரு ஃபோன் பண்ணா போதும், பசங்க அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் சார்பா வீட்டிலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆஃபீஸ் எங்க இருக்கீங்களோ அங்கேயே வந்து டைரக்டா கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. மாசம் நீங்க சேமிக்கும் பொழுது செய்கூலி சேதாரம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வெறும் சூப்பரான கலெக்ஷன்ஸை நீங்க அள்ளிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் நம்ம ஜிஆர்டி ரெடில்ஸ்ல இருக்கு. ஸோ எங்க இருந்தாலும் வந்து ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்க. மக்களே நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தீபாவளியை சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.